மேலான மேலோருக்கு மேலோனி வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புகழேந்தி. முதல் பாகத்தை பார்த்துவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணவங்க, லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லா விண்மீன்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. போன வருடத்தோட இந்த வருடம் வியூஸும் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஊக்குவிக்கும் மருந்தாக இருக்கிறது. பல பேர் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க, இவர்களை பாராட்டி, இப்படி ஒரு சிறிய நாட்டிலிருந்து 20 நாடுகளுக்கு மேலே வருகிறதா என்று. அதுக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, இது எப்படி ஆகியது என்று. அதை விளக்குவது என் கடமையாக நான் நினைக்கின்றேன். ஆகஸ்ட் மாதத்தில் வளர்த்தமை இயக்கம் தொடுவானம் என்ற நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்திருந்தது. அதை நான் நடத்தினேன், ஒரு நாடகம் எழுதும் பற்றை. அதில் வந்த பல நாடகங்கள் தான் இங்கு நீங்கள் காண்பது. ஒரு வாரத்தில் நாடகத்தை எழுதி அதை அரங்கேற்ற முடியாது. நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் தியேட்டர் ப்ராஜெக்ட் என்பதை வளர்த்தம் இயக்கமும் நம்மளுக்கு ஆதரவு அளித்தார்கள். எனது கருத்து நடிப்பு இலக்கணம் தெரியாமல் நல்ல நாடகம் எழுத முடியாது என்பதுதான். நாடக ஆசிரியர் அழைத்து இவர்களை அழைத்து கொண்டு நடிப்பும் கற்றுக்கொண்டு நாடகத்தை மேம்படுத்தினோம். ஏன்னா நாடகம் என்பது ஒரு சிறுகதை, ஒரு கவிதை போல் அல்ல. பப்ளிஷ் பண்ண பிறகு எழுத்தாளர்கள் சொல்லிக்கொண்டு தெரியலாம். ஆனால் நாடக ஆசிரியர் என்பது நீங்கள் நாடகத்தை எழுத வேண்டும், நடிப்பவர்கள் அதை ரசிக்க வேண்டும், வசனங்களை பேசுபவர்கள் நல்ல வசனம் என்று சொல்ல வேண்டும், அதுக்கப்புறம் தான் நடிப்பார்கள். அது கருத்து பரிமாறும் போது மாற்றங்கள் தேவை, அல்ல சீற்றங்களும் வரும். இதெல்லாம் கடந்து தான் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும். அப்படி அரங்கேற்றப்பட்ட நாடகங்கள் தான் நீங்கள் காண்பவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இவர்கள் இளம் செடிகள் இன்னும் வளர வேண்டும், மரங்களாக வளர வேண்டும். இன்று நீங்கள் காண போவது ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் நடிப்பையும் கவனியுங்கள், அவங்க இயக்கத்தையும் கவனியுங்கள். அப்போது உங்களுக்கு புரிய வரும், இவர்கள் சொல்லும் கதைகள் சிங்கப்பூர்கள் மட்டுமல்ல, உலகளாவிய வாழும் தமிழர்களுக்கும் இளைய தமிழர்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்று தான் இவர்கள் நாடகம் படைக்கிறார்கள். இன்னும் ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில், மகிழ்ச்சியில் இதோ உங்களுக்காக அதிபதியின் விண்மீன்கள் தங்களது நாடகங்களை படைக்க வருகிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போற நாடகம் பாவ்யா அப்பாவ்யா. இந்த நாடகம் ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்கும். இதுல வடிவுக்கரசி அவரோட ஃபேமிலியோட பொண்ணு திவ்யா தொலைஞ்சு போயிட்டா. ஆனா நல்ல வேலை, ஹரிபாபு திவ்யாவை அழைத்து வடிவுக்கரசியிடம் கொண்டு போயிட்டா. அப்போதுதான் வடிவுக்கரசி திவ்யா அழைத்துட்டு போகும்போது அவரோட நெக்லஸ் தொலைஞ்சு போனதை பார்த்தாங்க. ஹரிபாபுவா இருக்குமோ? ஹரிபாபு பாவ்யா அப்பாவ்யா? அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை எழுதி திவ்யாவாக நடித்தது வதரா, காஞ்சிவன் ஹரிபாபுவாக நடித்து மற்றும் மேதன்யா வடிவுக்கரசியாக நடித்தார். இது எல்லாத்தையும் இயக்கினது நம்ம ஹர்ஷிதா. மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, நேத்து சொல்லி கொடுத்ததா ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? எது? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? டான்ஸ் ஸ்டெப் பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது ஆடணுமே. அது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. ஐயோ, நான் பிராக்டிஸ் ஒன்றும் பண்ணலையே. ஐயோ, கிழிஞ்சது. சரி வாங்க, இப்போ ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணிடலாம். உன்னை பார்த்து தான் ஆடுவாங்க. ஏதோ ஒன்று, அவங்க வரும்போது கரெக்டாக இருக்கணும். டிஜே கொஞ்சம் மியூசிக் போடுறீங்களா?
வரதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். திரும்பியும் ப்ராக்டிஸா? காலையில சாப்பிட்ட சாப்பாட்டோட எனர்ஜி எல்லாம் போயிடும். திரும்பி வரணும், போய் சாப்பிட்டு வரலாம். என்னத்தை சாப்பிடுவேன்? அதான் என்ன காலையில இல்ல வடை லட்டு இருக்குதாங்க, நான் பார்த்த வரும்போது. ஓ ஓகே சரி வாங்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்க, ஒரு வீஃபி எடுத்துட்டு போனாங்க. ஆமா ஆமா, நான் வேற எவ்வளவு கஷ்டப்பட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு போட்டோ கூட இல்லைன்னா எப்படி? அதானே. ஸ்மைல். சாட்டிஸ்ஃபைட். சரி சரி, நான் கீழே விட்டு பண்றேன். ஓகே ஓகே பை. என்னமா திவ்யா, என்னாச்சு? இங்க வா. ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்ல பாப்பா பாப்பா கீழே இருந்தா. கீழே மீன்ஸ் படிக்க கீழே காண போயிருந்தா. அதனால திருப்பியும் கொண்டு வந்தேன். நீங்க யாரு? நான் இவ்வளவு விடத்துக்காக வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பேர் என்னங்க? The name is பேர் மறந்துட்டீங்க. The name is ஹலோ sorry சொல்லுங்க. The name is தெரியுமா? பாண்ட், ஜேம்ஸ் பாண்டா? இல்ல. The name is பாபு. ஹரி பாபு. அதையே இப்படி சொல்றீங்க? நீங்க தானே பாண்டா ஜேம்ஸ் பாண்டா கேட்டீங்க, அதே மாடுலேஷன்ல சொல்லி வந்தேன். நான் போறேங்க. இங்க வாங்க. எஸ். என்ன பண்றீங்க? போட்டோ எடுங்க. இப்ப எடுங்க, போஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப எடுங்க. அது சரி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இதோ வந்துட்டேன். இந்த போட்டோவை பாருங்க. ஆமா, போட்டோ. போட்டோனா போட்டோனா போட்டோ தானேங்க. அட பாப்பாவை பாருங்க. கியூட்டா தான் இருக்கா. அது கியூட்டா இருக்கா சரி, அவளோட கழுத்தை பாருங்க. ஆமா, கழுத்து. கம்பேர் பண்ணி பாருங்க. ஏங்க கழுத்தை பத்தி கேட்டு கழுத்தை அறுக்குறீங்க? ஐயோ, இந்த போட்டோல வந்து அவ ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா. இப்ப நெக்லஸ் காணோமே. நெக்லஸ் காணோமா? எங்க பாப்பா, எங்க போச்சு? அவளை கேட்டா அப்புறம் என்ன கேட்டா? நீங்க தானே அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க என்கிட்ட. ஏங்க அவ தொலைஞ்சு போனா, அவ நெக்லஸ் தொலைஞ்சு போகணும் எனக்கு எப்படி தெரியும்? 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பிக்சர் எடுத்தேன். அதுக்குள்ளேயும் அவளும் தொலைஞ்சு போவாளா? அவளோட நெக்லஸும் தொலைஞ்சு போகுமா? என்ன கேட்டீங்கன்னா நான் யாரை போய்ங்க கேட்பேன்? நீங்க தானே. புரிஞ்சு போச்சு, தெரியுதுங்க. நீங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான க்ளோத்ஸ் போட்டிருக்கீங்கன்னு. இங்க பாருங்க, அந்த தோடு நான் ஒரு 2 பவுண்ட் இருக்குமா? காதி பிஞ்சிட்டு வந்துடும் போல. அந்த நெக்லஸ் ஒரு 10 பவுண்ட். பழைய பாருங்க, வா கண்ணு கூசுது, உள்ள வைரமா இருக்குதுங்க. நான் என்னமோ சிம்பிளா சீப்பா ட்ரெஸ் போட்டு வந்தனால நான் திருடிட்டு வந்தேன்னு சந்தேகப்படுறீங்களா? நீங்க அப்படி வரீங்களா? ஆமாங்க, நான் சீப்பா போடுறதுனால தான் சந்தேகப்படுறீங்க. நீங்க இந்த கல்யாணத்துல பொண்ணு சைடா இல்ல மாப்பிள்ளை சைடா? அத முதல்ல சொல்லுங்க. நீங்க எந்த சைடு? நான் பொண்ணு சைடு. அப்ப நான் மாப்பிள்ளை சைடு.
எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்குங்க. அது இருக்கு உங்களுக்கு. உங்க 2 பேருக்குள்ள. ஆமா. இவ யாரு? நீங்க யாரும் தெரியாதவங்க கிட்ட போய் அவ என்ன பேசிட்டு இருப்பா? என்ன மாமி தெரியுமா? இந்த மாமி பேக்கெட் அது வாங்கி தர சொல்லி சொன்னா, வாங்கி தரேன்னு சொன்னேன். அதான் புஃபேல இருக்குல எல்லாமே. ஏங்க புஃபேல குவாலிட்டியா இருக்காதுங்க. அக்கா அண்ணா எனக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி தந்தாங்க. எஸ் 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 ஐஸ்கிரீம் தான். இவர் இன்னும் ஒட்டி இருக்கு. அட எல்லாமே புஃபேல இருக்குல. திருப்பியும் சொல்றேன், புஃபேல குவாலிட்டியா இருக்காதுங்க. எல்லாமே அந்த பாப்சிகல் பேக்கெட் ஐஸ்கிரீம் பேக்கெட் தானே வச்சிருக்காங்க. அதுல என்ன குவாலிட்டி நாட் குவாலிட்டி? எல்லாமே ஒரே மேனுஃபேக்சரர்ல இருந்து தானே வருது. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. புரியாதா? ஆமா. சரி, நீங்க மாப்பிள்ளை வீடு சொன்னீங்கல. ஆமா. உங்க சொந்தம்னா எங்க? இங்க இருக்கிற எல்லாரும் என் சொந்தம் தான். உங்க சொந்தம்னா ஏன் சொந்தம் பாதி இருக்க மாட்டாங்க? ஏங்க அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. உங்க சொந்தம் என் சொந்தம் எல்லாரும் பொண்ணுதாங்க. வைத்தவே கல்யாணம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான், இன்னும் ஆகல. அது இருக்கட்டும். ஆனா நான் ஸ்பெசிஃபிக்கா யாரை காட்டினாலும் நீங்க சொல்லிடுவீங்க. Of course. ஃபர்ஸ்ட் ரோல வேஷ்டி சட்டை போட்டுருக்காங்க, அவங்க யாரு? ஃப்ரீயா சாப்பிட வந்திருப்பாங்கங்க. தேர்ட் ரோல yellow and blue சுடிதார். அவங்க உங்க வீட்டு சைடா இருப்பாங்க. சரி. ரெண்டாவது ரோ பச்சை புடவை கொண்ட போட்டு மல்லிகை பூ வச்சிருக்காங்களே. இப்ப சொல்றேன், அவங்க என் தூரத்து அத்தை. தூரத்து அத்தை. அண்ணா மாமி. கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிட்டேன். நீங்க முன்னாடி சொன்னப்ப ஜிப்பா வேஸ்ட் எல்லாம் சீப்பா போட்டுட்டேனோ, நான் எல்லாம் எக்ஸ்பென்சிவா போட்டுட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அத வச்செல்லாம் நான் ஒன்றும் ஜட்ஜ் பண்ணல. ஓகே, நான் வந்து நீங்க சொல்ற பொய்ய வச்சு தான் ஜட்ஜ் பண்றேன். நானா? பொய்யா? ஹரி பாபு, இது உனக்கு தேவையா? ரொம்ப நல்லவனா இருந்தா இந்த உலகம் உன்னை தப்பா தான் நினைக்கும். நாக்கு பைஷமே. என்ன? இந்த நாக்கு பொய் சொல்லுமான்னு கேட்டேன். சீன் எல்லாம் போதும். ஓகே, அந்த பச்சை புடவை. ஆமா, பச்சை புடவை. அவங்க என்னோட அம்மா. Oh my God, என்னோட அத்தை பொண்ணு. இது அண்ணா மாமி. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன். கொஞ்சம் அமைதியாக நீ. ஓ, ஒரு நிமிஷம் இருக்கு. நான் உங்களை அப்புறம் டீல் பண்றேன். அண்ணா மாமி. கொஞ்ச நேரம் அமைதியா. இல்ல, எனக்கு இப்பயே வேணும். இப்போ வாங்கி தரேன்னா ஒன்று தான் வாங்கி தரேன். அப்போ வாங்கி கொடுத்தனா 10 வாங்கி தரேன். போதுமா? அமைதியா. ஹலோ, நான் தான். ஓ, நெக்லஸ் கிடைச்சிருச்சா? ஓகே,
ஓகே சரி சரி. ஆ ஓகே ஓகே, நான் கிட்ட சொல்றேன். வைக்கிறேன். சரி 15 பேக்கெட் நினைக்கிறேன் ப்ளீஸ். திவ்யா இங்க வாமா. உன்னோட நெக்லஸ் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? என்னது கிடைச்சிருச்சா? வெரி லக்கி சைல்ட் யூ நோ. இந்த மாதிரிலாம் கிடைக்க ரொம்ப கஷ்டங்க. நான் வரேங்க. மிஸ்டர் ஹரி பாபு, எஸ். சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல வேணாம். இல்ல உங்களோட தூரத்து அத்தைய பார்த்துட்டு போலாமே. இல்ல பரவாயில்ல. ஹரி பாபு, ஏன் இவ்ளோ ஹரி பண்றீங்க? பக்கத்து தெருவில் இன்னொரு கல்யாணம் இருக்கு, அதுக்கு போனா அவங்க கோச்சிப்பாங்க. நான் வரேன். அண்ணா, மாமி. எம்மா தாயே, மாமி தானே, கிராப் ஃபுட்ல அனுப்பிடுறேன். தயவு செஞ்சு துண்டத்தா. திவ்யா வா. நடிக்க வந்துட்டாங்க. எனக்கும் நடிக்கணும் தான் ஆசைங்க, ஆனால் நடித்ததே இல்லை. ஏன்னு சொல்லட்டுமா, லா சரியில்லை, கா சரியில்லை, என்னோட லகரம் சரியில்லைன்னு நட்டம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதாங்க நம்ம கதையில் வர மாறனுக்கும் நடக்கும். கிரகரி தீபாவளிக்காக சமூக மன்றத்தில் நரகாசுர நாடகம் போட நினைப்பான். அதுக்கு தன் நண்பன் மாறனை கூப்பிடுவான். ஆனால் அவங்க கூட நடிக்கிற பிரபல நடிகை மேகாவும் மற்றும் கம்யூனிட்டி ஆஃபீஷியல்ஸும் மாறனோட லகரம் சரியில்லைன்னு நட்டம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ கிரகரி என்ன பண்ணுவான்? கிரகரி மாறனை கொண்டு வந்தது தப்பா, இல்லை மேகாவும் கம்யூனிட்டி ஆஃபீஷியல் ஆளுங்களும் மாறன் மேலே நட்டம் சொல்கிறது தப்பா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை எழுதியது கௌதம் கார்த்திக், இயக்கியது தர்ஷினி அவர்கள், மற்றும் மேகாவாகவும் பாமாவாகவும் நடித்தது ரினிதா, நரகாசுரனாகவும் கிரகரியாகவும் நடித்தது மகிழன், கிருஷ்ணனாகவும் மாறனாகவும் நடித்தது கௌதம். பார்க்க மறந்துடாதுங்க. ஒரு நாடகத்தை மேடை ஏத்துறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கு. மேகா பிரபல நடிகைன்னு நினைச்சு கூப்பிட்டு வருவான். நடிப்புக்கு எல்லா வழியா இருக்கு.
உயிர் தோழன் மாறன். அவன் தமிழ தப்பா உச்சரிச்சு உயிரை வாங்குறான். அப்புறம் அந்த சிசி மெம்பர்ஸ் வேற டைம் ஆச்சு. முதல்ல அதை இப்படி மாத்தினாங்க, அப்புறம் இதை அப்படி மாத்தினாங்க, அப்புறம் மாத்தவே வேணான்ட்டாங்க. சரியான தலைவலி. மூணு வாய்ஸ் இப்பதான் பேசி கால் பண்ண. சார் வணக்கம் சார். நாங்க தயார் சார், நடிச்சிடலாம். ஓ அப்படியா, வர முடியாதா? அப்ப சரி சார், நாங்க நீங்க வர வரைக்கும் சீட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா வேணும்னா நாங்க ஃபேஸ் டைம் உங்களுக்கு கால் பண்ணி மோனோலாக்ஸை மட்டும் காட்டுறோம். சரிங்க சார், ஓகே சார், தேங்க்ஸ், பை. வரலையோ, சரி பார்க்க வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி வாங்க நடிப்போம். முழு உலகமும் நரகாசுரனால் அழிக்கப்பட்டு விட்டது. அவர் தேவலோகத்தை வென்றார். இப்போது நம்மை அழிக்க இந்த முதல் உலகமான வைகுண்டத்திற்கு வருகிறார். பாதுகாவலராக நீங்கள் ஏன் அவரை அழிக்க எதுவும் செய்யவில்லை? நீங்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறீர்கள், நீங்கள் கவலைப்படவில்லையா? கவலை எப்பொழுது பிரச்சனையை தீர்ந்தது அமைதியாக இரு. நாம் நினைத்தபடி எதுவும் நடக்காத போது அதை பற்றி கலங்கி ஒண்ணுமாக போது கிடையாது. நடந்ததை முதலில் ஏற்றுக்கொள், பிறகு நிதானமாக தீவு காணலாம். I'm so sorry. என்னாச்சு? காயப்பட்டுருச்சு. கால் காயப்பட்டுருச்சா? எந்த கால்ல? இந்த கால். கால் ரொம்ப வீங்குற மாதிரி இருக்கே. எப்படி காயப்பட்டுச்சு? அதுவா, உயர்ந்த நண்பனை போய் கேளு, அவன் தான் என்னை எத்திட்டான். ஏய் என்ன பண்ண? ஏய் கோ, ப்ளீஸ் கோ, புரிஞ்சுக்கோ, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். I'm so sorry. நான் உன்னை மன்னிக்கணுமா? நான் யார் தெரியுமா? மேகா, பிரபல நடிகை. நான் உன்னையெல்லாம் மன்னிக்க மாட்டேன். நீ இந்த மேடையிலே இருக்க கூடாது. சரி நீங்க கொஞ்சம் காமாடு, போய் வளர்ந்து போட்டுக்கோ, அவன்கிட்ட பேசலாம். ஏய் இங்க வாடா. ஒட்ட நான் என்ன சொன்னேன்? ஒன்ன ஒழுங்கா ஒரு சீரனால பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். இத கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா நீ? ஏய் நடிக்க சொன்னா மிதிக்கிற. ப்ரோ நான் நல்லதா பிராக்டிஸ் பண்ணி வந்துட்டேன். நான் போனா நான் தெரியாம மிதிச்சிட்டேன். ஆனா இவன் லாரி மாதிரி போய் மிதிச்ச மாதிரி கத்தா எவ்வளவு கோபப்பட்டாங்க என்கிட்ட. என் அம்மா கூட இவ்வளவு கோபப்பட்டதே இல்ல ப்ரோ. ஏய் அதுக்கு ஒரு தமிழ் உச்சரிப்பு பாத்தியா? நீ பேசுற தமிழுக்கு தமிழையே கொள்ற மாதிரி இருக்குடா. ஆர்கனைசர்ஸ் எல்லாம் மட்டும் இதை கேட்டாங்க மட்டும் வச்சுக்கோயேன்,
மானம் போயிடும். ஏய் என்னடா பேசுற? தமிழ் செடிக்குள்ள என்னடா பிரச்சனை இருந்துச்சு? நீங்க வேற சொல்லுப்போம். ஓ சொல்லலாம். சொல்லி காட்ட. கவலை எப்பொழுது பிரச்சனையை தீர்ந்தது அமைதியாக இரு. நான் நினைத்தபடி எதுவும் நடக்காத போது அதை பற்றி கலங்கி ஒன்றும் ஆக போவது கிடையாது. முதலில் நடனதை ஏற்றுக்கொள். பிறகு நிதானமாக தீர்வு காணலாம். இது புடி சரி புடி இங்க இருக்கல குத்தி. ஏய் ஏடா நீ அப்படி செய்ய மாட்டேடா. நீ நான் பேசிட்டு அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. பேசுற தமிழுக்கு என்னடா உச்சரிச்சு பேசுற? முதல்ல தீர்வுக்கு தீந்து. இது தீந்துதான் என்ன? தீந்துனா கூட தெரியாது. ஓ காட், அது மட்டுமா? அடுத்து தீர்வுக்கு தீவு. ஐலாண்டு பார்க்க போறியா? ப்ரோ சத்தியமா எனக்கு தெரியல ப்ரோ. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கதான் தெரியுது. நீ கோபப்பட்டு பேசுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ. ஓஹோ, அப்ப நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? பேசாத போயிரு. நான் என்ன சொன்னேன் இவ்வளவு கோபப்பட்டா? நான் ஏன் இங்க வந்தேனோ யூஸ் இல்ல. அந்த மேகா நான் தெளிவா வச்சிருக்கு இவ்வளவு கோபப்படா? Such arrogance. அப்ப கெடிவ என் அறிவுக்கு என் மேல் நம்பிக்கை இல்ல. இவனோடு சேர்ந்து ஃபிஷிங் ட்ரிப் போனதுதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அவனோடு தனியாக சேர்ந்து ஃபிஷிங் ட்ரிப் போனப்போ அவனை சஸ்பெக்ட் பண்ணிருக்கணும். ஆனா ஃப்ரெண்ட் வருவதற்காக நான் ஓகேன்னு வந்துட்டேன். திடீர்னு கேட்டா கிருஷ்ணாவாக நடிக்கட்டும்னு. அப்ப நான் அதை சந்தேகப்பட்டிருக்கணும். இந்த தொல்லையெல்லாம் தவிர்க்கலாம். Calm down, man. Calm down. ஆனா எப்படி அவனை செக் பண்ண முடியும்? ஆஃப்டர் ஆல் அவன் என் உயிர் தோழன். நான் அவனை ரிஜெக்ட் பண்ணா அவன் என்கிட்ட சரியாக பேச மாட்டான். என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். வாக்கு நான் உடனே கொடுத்துட்டேன். இப்ப நான் அதை பின்வாங்க முடியாது. தமிழுக்காக நடிப்போம். தமிழுக்காக நடிப்போம்.
ஏய் ஹலோடா. ஆமா என்ன 8 மணிக்கே சாந்தி பீச்சுக்கு வரணுமா? இல்லடா இங்க ரிஹர்சல் ரொம்ப நேரம் போகுது. போற போக்க பார்த்தா நாளைக்கு காலையில எழுப்ப முடியாது போல இருக்கு. மாறனா இங்கதான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க. இல்லடா என்னால இன்னைக்கு நாளைக்கு வர முடியாது. நான் அடுத்த வாரம் வரேன். நான் ஒரு வாட்டி சொல்றேன்ல, புரிஞ்சுக்க முடியாதனால நான் கண்டிப்பா அடுத்த வாரம் வரேன். இரு ஓகே, நான் அடுத்த வாரம் வரேன். ஓகேவா? இன்னொருத்தவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டேன். சார். வணக்கம் சார். ஓகே சார், நாங்கள் சீன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி காட்டிடுறோம் சார் இப்போ உங்கள்கிட்ட. ஓகே சார். மேகா வந்து ஒரு சீன் காட்டு. முழு உலகமும் நரகாசுரனால் அழிக்கப்பட்டு விட்டது. அவர் தேவலோகத்தை வென்றார். இப்போது நம்மை அழிக்க இந்த முதல் உலகமான வைகுண்டத்திற்கு வருகிறார். பாதுகாவலராக நீங்கள் ஏன் அவரை அழிக்க எதுவும் செய்யவில்லை? நீங்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்படவில்லையா? நான் சக்தி வாய்ந்தவர். சிவபெருமானின் வரம் அற்புதமானது. கோழைகளைப் போல் என்னை கண்டு ஓடாதீர்கள். என்னுடன் சண்டையிட்டு உங்களது மரணத்தை சந்தியுங்கள். இந்த போர்க்களை எல்லாம் நான் ரசிக்க துவங்கிவிட்டேன். தீபாவளி தினந்தன்று சூரியன் உச்சி பொழுது வருவதற்கு முன் எந்த ஒரு மனிதனும் தங்களது கெட்ட செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் வருத்தி மனம் வருத்தி மன்னிப்பு தேடுகிறாங்களோ நல்ல நேர் உச்சன் தலைகள் தலைவி சீயக்காய் தூளுடன் குளித்து தங்கள் பாவங்களை எல்லாம் அழிந்துவிடும். நான் ஆபீஸ் தனியா பேசுவேன்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் போய் அனுப்பி வைக்கிறியா? சரி சார் சார் நான் உங்களுக்கு பிரைவேட்டா கால் பண்றேன் சார். சார் சொல்லுங்க சார். ஓ நீங்க சொல்றது சரிதான் சார். ரெண்டு மாடலுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு சரியா தான் வராது. ஆனா அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா நல்லா நடிப்பா சார். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவனால முடியும். ஓ சார், ஆனா நீங்க சொல்றது சரிதான். ஆனா தமிழ் ஒழுங்கா பேசுறவங்க மட்டும் தமிழ் நாடகத்துல நடிக்கணும்னா அப்ப அவங்க தமிழ் நாடகத்துல தான் நடிப்பாங்கன்னு ஒரு உறுதி இல்லை சார். தமிழ் மேல ஆர்வம் காட்டுறவங்க தான் தமிழ் நாடகத்துல நடிக்கணும். அப்பதான் தமிழ் நிலைச்சு நிற்கும். சரி சார், உங்களுக்கு மாறனோட நடிப்பு மேல நம்பிக்கை இல்லைன்னா
அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அடுத்த வாரம் நாங்க திரும்ப வந்து உங்களுக்கு நடிச்சு காட்டுறோம். அப்ப நாங்க ஒழுங்கா நடிக்கலன்னா நாங்க இந்த விழால இருந்து வெளியே இருக்கோம். சரி சார். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். பாய். ஏய் மாறன், அவனுக்கு தெரியுமா? அவன் நீ சொல்றது கேட்டுட்டேன். எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தமிழ் உச்சரிப்பு சரியா வராதுன்னு. நான் தமிழ் ஆல்வேஸ் ஸ்பீக் ப்ரோ. இப்ப நான் இந்த நாடகத்தில் பேசினா எல்லாருக்கும் அவமானம். அப்ப என்ன குறை சொல்லுவாங்க? எப்படி நான் அதை வாழ்வது? நான் மக்கள் பார்த்தா அவங்க குறை சொல்லுவாங்க. முடியல, ஏன்னா அதுக்கு தாங்க முடியாது. அது வெளியே சாரி, நானே உங்க சோகத்துல இருக்கேன். நான் வெளியே இருக்கேன். வெளியே போ. அந்த மேடையிலே நீ இருக்கக்கூடாது. இருக்கு. உன்னால முடியும். இதை நம்பு. என்னால நம்ப முடியாது. ப்ளீஸ் ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. இல்லடா, உன்னால முடியும். கொஞ்சம் யோசி. நம்ம இது எதுக்காக பண்றோம்? தமிழ் விழாக்காக பண்றோம். தமிழ் நிலைச்சு நிக்கணும்ன்றதுக்காக பண்றோம். உன்ன மாதிரி தமிழ்ல ஆர்வம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தமிழ் விழாவில் நடிக்கணும். அப்படின்னாதான் நம்மளோட வரப்போற சந்ததியர்களுக்கு தமிழோட முக்கியத்துவத்தையும் அதோட அருமையையும் பெருமையையும் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா தமிழ் சீரழிஞ்சிருந்தா. கொஞ்சம் யோசி. அமலகு, நீ சொன்னது கரெக்டா. இப்ப நாம எதுக்காக செய்யும்? தமிழுக்காக செய்வோம். இது தமிழோட சேர்ப்பை தமிழ் இதயங்களுக்கு காட்டணும். சரி கை, நான் நடிக்க. That's the spirit. வா, நம்ம போய் கடுமையான முயற்சி போட்டு பிராக்டிஸ் பண்ணுவோம். மேகா, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு முயற்சி போட்டு இந்த நாளைக்கு எப்பயாவது மேடையை ட்ரை பண்ணணும். வா. சரி, நான் நினைக்கிறேன். ஆனா அவனை எஃபெக்ட் போட சொல்லு. சரி, ஓகே. இப்ப கடைசியா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டேபிள் ரீட் பண்ணிருக்கோம். சரி, எனக்கு ஓகே. நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் தானே. அதே மதிப்பெண்ணை சுலபமாக எடுக்க ஒரு வாய்ப்பு வந்தா ஐயா ஜாலி அப்படின்னு சொல்றவனா. ஆனால் அந்த சுலபமான வேலையிலும் ஒரு கஷ்டமான முடிவு இருக்கு. மதிப்பெண்ணுக்காக தன்மானத்தை விடுவதா, இல்லை தன்மானத்துக்காக நல்ல மதிப்பெண்ணை விடுவதா? இப்போ கௌஷிக் எழுதி இயக்கிய அடங்காமையிலும் இதே கேள்வியை சந்திக்கும் தருண் இறுதியில் என்ன முடிவு எடுப்பான்? இதில் தருணாக நடிப்பது கௌஷிக், குந்தவியாக நடிப்பது ஹர்ஷிதா, ஷோஃபியா ஆக நடிப்பது ரினிதா,
அகத்தியராக நடிப்பது சரவணன். கேள்வியோட பதில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ அம்மா. பேசுறது கேக்குதா? நான் சோஃபியா தான் பேசுறேன். கேக்குதா? ஓகே. நான் முறையாக வாழ்க்கையிலேயே முறையாக வாங்க போறேன். எப்பவுமே இல்லாட்டி எப்பயாச்சும் சூப்பரா செஞ்சா ஒரு சி கிடைக்கும். ஆனா எனக்கு இப்ப ஒரு ஏ கிடைக்க போகுது. ஹலோடா, எப்படி ப்ராஜெக்ட் போதா? அந்த ஏர் வாங்கி என்ன புண்ணியம் இருக்குடா? அல்ல நம்ம உழைப்பும் இல்ல, நம்ம சிந்தனையும் இல்லையாடா. மொத்தத்துல அது நம்ம இல்ல. ஏன் சொல்லட்டுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் குந்தவின்ட்டு ஒரு மாணவியோட குழுல சேர்ந்துட்டேன். அப்படியே தருண், அகத்தியன் அப்படின்ட்டு 2 பசங்களும் சேர்ந்திருக்காங்க. பட் ஆனா இதுல எல்லாத்துலயும் குந்தவி தான் சிறப்பா படிக்கும் மாணவி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வம். சரி, குந்தவி வந்துட போறா. நான் சீக்கிரமா பாயிண்ட்ஸ் எல்லாம் மாத்திரணும். ஏன்னா அதுல சில தப்புலாம் இருக்கு. அது அப்புறமா சொல்லுறேன். சரியா? பாய். ஐயோ, இந்த குந்தவி வேற புத்திசாலின் பேர்ல ரொம்ப ஆடுவா. அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த சோஃபியா, அகத்தியன், அப்பா இவங்க கூட எல்லாம் வேலை செய்யறதுக்கு பதில் டிஏ வாங்கி போயிடலாம்டா. சரிடா, குந்தவி வரப்போறா. நான் அப்புறமா போன் பேசுறேன். தருண், நான் இதுல சில பாயிண்ட்ஸும் பிக்சர்ஸும் செய்திருக்கேன். எல்லாமே சரியா தானே இருக்கு? சூப்பரா இருக்கு. இரு, எனக்கு அந்த ஃபான்ஸ் பிடிக்கல. ஆமா, ஒரு மாதிரி இருக்கு. இரு, இந்த ஃபான்ஸ கூகுள்ல போய் தேடணும். கூகுள் இந்த ஃபான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல. ஆமா, இதை யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. வேணா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடலாம். என்ன படிச்சிருக்கீங்க? ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சீரியஸ்லி உங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சா? நான் சூப்பரா பாப்பாயிண்ட் செஞ்சு உங்கள்ட்ட அனுப்பி உங்க பேரை மட்டும் போட சொன்னா என்ன பண்ணிச்சிருக்கீங்க? இல்ல குந்தவி, நான் ஃபான்ஸ மட்டும் தான் மாத்தினேன். இந்த ஃபான்ஸ் எல்லாம் கூகுள்ல போய் தேட தெரியுமா? இதெல்லாம் உனக்கு பார்த்தா நல்லாவா இருக்கு? கூகுள்ல போய் தேடினியா? சும்மா இரு. நானும் என் பிக்சர்ஸும் பாயிண்ட்ஸும் சேர்த்திருக்கேன். எல்லாமே சரிதானே? பிக்சர்ஸ் இவ்ளோ பிளரியா இருக்கு. நான் ஒரு சாஃப்ட்வேர்ல இதெல்லாம் செஞ்சேன். இந்த பாரு, இந்த சாஃப்ட் காப்பி. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும். நல்லா இல்ல. என்னது? இந்த புது சாஃப்ட்வேர் பண்ணி இருக்கிறது எடுக்கிறதுக்கா? அப்படி பேசாதடா, மனசு வலிக்குது தெரியுமா? வலிக்குதா? குட். அப்ப புத்தி ஏற்படும். சும்மா இரு அகத்தியன். குந்தவி, நீ எல்லாத்துலயும் நல்லாதான் செய்வ, படிப்புலயும் கெட்டிதான். அதுக்காக இப்படி நம்மள மத்தம் தத்தி பேசுறது I don't like it, okay? I don't care. உங்களுக்குலாம் சீக்கிரம் கட்டளை பெரிய விஷயம் கொண்டாடுவீங்க. ஆனா எனக்கெல்லாம் ஏதான் நார்மல். அது கீழே கடிச்சா அவமானம். அவமானம் எனக்கும் தான். என்னால பார்க்க முடியல.
சரி நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள நான் பண்ண முடியும் இருக்கட்டும். மத்ததான் டீல் பண்ணுங்க. உங்க பேர் விட அந்த கடைசி ஸ்லைட்ல போட்டுருங்க. கேட்டுச்சுல, பேரை மட்டும் போடுங்க. போயிட்டு வாடா. அது அப்படிதான் பேசும். அதோட கேரக்டரே அப்படிதான். சும்மா இருந்தாலே ஒரு ஏ கிடைச்சிட்டு போயிரும். ஏதாவது பேசிட்டா ஏயும் கிடைக்காது, அவளும் திட்டிட்டு போயிருவா. How can she be so rude? அவளுக்கு ரொம்ப மலைச்சிருக்கு. என் பேரண்ட்ஸ் கூட அப்படி பேசினது இல்ல தெரியுமா? இப்படி பேசி பேசியே ஏ வாங்குறத கெடுத்துறாத. அவகிட்ட பேசி பார்க்கலாமே. நீ இங்கே இழிச்சிக்கிட்டே ஆமா மேடம், நோ மேடம், ஷுவர் மேடம் சொல்லிக்கிட்டே இங்கே இரு. அவன் நம்மளுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறான்னு சொல்லிருக்கால, என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாளா? ஆமால, இப்ப நம்ம என்ன செய்யறது? சரி ஒண்ணு பண்ணலாம். இந்த டன் டிரைவ்ல இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். டெலீட்டா? நானும் பண்ண மாட்டேன். எனக்கு ஏ வேணும். சரி நானே பண்றேன். ப்ளீஸ் 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 டிலீட் பண்ணிடாத. எனக்கு ஏ வேணும். அது இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதுல நம்மளோட உழைப்பு இல்ல. எனக்கு இந்த குரூப் ஒர்க்ல நம்ம உழைப்பு இருக்கணும். ப்ளீஸ் டிலீட் பண்ணிடாத. நான் அம்மாகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறமா திட்டிட போறாங்க. ப்ளீஸ் எனக்காக. இந்த ஏ நம்மளது இல்ல, அவதான் எல்லாமே பண்ணா. அது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாதுல. அப்படியே வச்சுப்போமே. நேர்மை இல்ல. ஃபுட்பால ஒருத்தர் தானே கோல் போடுறாங்க. மத்த 11 பேரும் அவங்கதான் கப்பு ஜெயிச்ச மாதிரி தானே பண்றாங்க. ஆமா, ஃபுட்பால ஒருத்தர் தான் கோல் போடுறாங்க. ஆனா மத்த 17 பேரும் எல்லாருமே டீம் ஒர்க் பண்ணி தான் அந்த ஒருத்தராலேயே கோல் போட முடியுது. அது மட்டும் இல்லாம ஃபுட்பால்ல அந்த ஒருத்தர் கோல் போடுறதுக்கு அந்த ஒருத்தர் கோல் போட்டதுனால கப்ப தூக்கல, 11 பேர் சேர்ந்து கோல் போட்டதுனாலதான் கப்ப தூக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஏதாவது பண்ணிக்கோ. அவ வரும்போது என்னைய சேர்த்து ஏதாவது பண்ணிராத. உனக்கும் அவளுக்கும் தான் இடையில சண்டை, எனக்கு கிடையாது. சரி நானே பாத்துக்கிறேன். குந்தவி, என்ன? இல்ல நான் சொல்றேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் நீ செஞ்ச பவர் பாயிண்ட டிலீட் பண்ணிட்டான். அவன் நான் ஒண்ணும் செய்யல. ஃபுல் டைம் நான் இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். என்ன ஒண்ணு செஞ்சிடாத ப்ளீஸ். ஆமா பண்ணிட்டேன். ஏன்னு கேட்க மாட்டேன். இல்ல நீ பிறந்ததுல இருந்து முட்டாளா இல்ல இப்பதான் முட்டாளான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஸ்டூபிடு சொல்றியே, நீ மட்டும் பெரிய புத்திசாலியா? கிரேட பாக்கனா சொல்லு. அது விட்டு கேட்டுடா. எல்லாம் ஏ ஏ ஏ ஏ ஏ. ஓ நீ பாரு, ரெண்டு ஏ சொல்றது பாரு. சும்மா இரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரேட் மட்டும் முக்கியம் இல்ல, வேற திங்ஸ் இருக்கு. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், வேல்யூஸ், வேற திங்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி குரூப் ஒர்க்ல தான் வருமே. சொல்லிட்டேன் சார். வேல்யூஸ் சொல்றியே, who gave you the right to delete things from my thumb drive? சாரி, கோபத்துல பண்ணிட்டேன். கோபத்துல மூளையே வேலை செய்யாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, you're good at academics, I agree. ஆனா நாங்க
we are good at ஏய், leadership. ஏய், நிறுத்து. ஏன் என்னைய இதுல சேர்க்கிற? நான் தான் என்னை சேர்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் வாங்கினேன்ட்டு சோகமா இருக்கேன். இதுல வர இருக்கா டிப்ரெஷனுக்கே போறேன் போல இருக்கே. கவலைப்படாத, அதுக்கு தான் நான் இருக்கேன். ஆமா, அதுக்கு தான் இவ இருக்கா. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில உனக்கு என்னைக்கும் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ன்ட்டு சொல்லாத, கிளாஸ்மேட் வேணா சொல்லிக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா வாங்குறது மட்டும் வேணாம் சொல்லல, அதோட ப்ரோசஸ் சரியா இருக்கணும் சோஃபியா. இந்த ப்ரோசஸ் தான் வேற இடத்துல யூஸ் ஆகும். ஏய், நீ அதுக்குள்ள ஃபியூச்சருக்கு போற. நம்ம இன்னும் செகண்டரி ஸ்கூல் தான் இருக்கோம். நீ கவலைப்படாத, ஓகேவா? சி கிடைச்சனால எனக்கு ஃபியூச்சரே இல்ல. ஆமா, ஃபியூச்சரே இல்ல. நான் எப்பவுமே டீ வாங்கிட்டு இருப்பேனே, அப்படியே நான் அந்த லிஸ்ட்ல கிடையாதா? இல்ல, கவலைப்படாத, அதுக்குள்ள நான் இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் உனக்கு கிடைச்சன வைய, நீ வாழ்க்கையில எங்கேயோ இருப்ப. இவன் இன்னும் உருப்பட மாட்டாங்க, எங்கேயோ இருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் வராதா? அவ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலே, என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாளா? She is treating you like a piece of dirt. நோ, இங்க பாரு, உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வந்து பாரு. இந்த பிஸ்கெட் உனக்கு இவ்வளவு பிடிக்குதானே? அது ஆமா. இதுவும் தான். ஓ சரி சரி. இந்த ஃப்ளேவர் உனக்கு பிடிக்கும் தானே இது? ஆமா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு தான் தெரியாது இதெல்லாம். ஓகே, இப்ப அவளோட வெட்டல, அவளால நீயே எடுத்துன்னு வச்சுக்கோ. காலேஜ் போறப்ப என்ன பண்ணுவ? அவதான் உனக்கு வாங்கி கொடுத்தா. காலேஜ் போறப்ப உனக்கு அந்த ஸ்கில்ஸ் தெரியாது, அதனால வாங்க முடியாது. ஏய், இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாங்குறது தான் நானே நினைக்கிறேன். அது பிசைட்ஸ் தரப்புல பிளான் இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க சும்மா பண்ணாதீங்கன்னா பண்ணிக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிங்கப்பூர்ல எல்லாரும் குரூப் ஒர்க்னா எல்லாரும் சேர்ந்து பண்றது. அதாவது ஸ்மார்ட் பீப்புளும் நாட் சோ ஸ்மார்ட் பீப்புளும் ஒருத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். நான் பொழைச்சுப்பேன் தனியா உண்டியா போனா. She can be successful anywhere. தோ இவ கூடயா போயிடுவா. உன்னால முடியுமா? இல்ல பண்ணதான் தெரியுமா? அப்பனா எனக்கு கிடைக்காதா? நான் லாஸ்டா வாங்கினதே கிண்டர் கார்டன்ல தான். கவலைப்படாத, பூவோட நார் சேர்ந்தா மணக்கும். நீங்களும் நாரு, நான் தான் பூ. ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். நான் பண்றத வச்சுட்டா கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாத. எனக்கு நாரா இருக்க அவமானமா இருக்கு. பூவோ நாரோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மாலை தானே வேணும் வரும். எனக்கு அந்த மாலையே போதும். மாலை போட்டிருக்க மாதிரி கொடுத்தாலே போதும். நைஸ் லாஜிக், நல்லா இருக்கு. சரி, தருங்க பாரு. இப்போ நான் பண்ணதுல உங்களோட பேரை மட்டும் போட்டுட்டு அதை டீச்சர் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு வாங்கணுமா? இல்ல தருண், நீ பர்சன் ஆரம்பிக்கு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. பர்சன் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண்ணு. ஆனா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். என் பேரை சும்மா போடுறேன். டி வாங்கணும் பரவாயில்ல. It's up to you guys. பேரை போட்டா போடலனா டி முடிவு பண்ணிக்கோங்க. பேரே போட்டுடலாமே. பேர் போடுங்க. இல்ல, எனக்கு நம்மளும் இதுல இருக்கணும். இல்ல பேர் போட்டாலே
எல்லாமே முடிஞ்சிருமே சீக்கிரமா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சோஃபியா சொல்ற மாதிரி உங்க பேரை போடுவீங்களா இல்ல சோஃபியா சொல்ற மாதிரி உங்க பேரை போடுவீங்களா இல்ல தருண் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்களே செய்வீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? மேடை பயம். உங்களில் எத்தனை பேருக்கு மேடை முன்னாடி வந்து நடிக்கணும்னா அளவில்லாத ஆசை, ஆனால் தமிழில் சரளமாக பேச முடியாமல் உச்சரிப்பு பிழை செய்து ஏதாவது தவறாயிடுச்சுன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிப்பாங்களா இல்லை நம்மளை பார்த்து கோவப்படுவாங்களா? இந்த மாதிரி பயங்களும் சந்தேகங்களும் எத்தனை பேருக்கு சிறு வயதிலிருந்து இருக்கு? இந்த பிரச்சனை நம்ம கதையில் வர மாறனுக்கு மட்டும் இருக்கிறது இல்லை, நம்மளில் பெரும்பாலானோருக்கு இது இருக்க தான் செய்யுது. இது நடிப்பு திறன் இல்லாததுனால வர பயம் கிடையாது. மற்றவங்க நம்ம பேசுகிற தமிழில் இருக்கிற உச்சரிப்பு பிழைகளை பற்றி குறை சொல்லிடுவாங்களோன்ற பயம்தான். நம்ம கதையிலையும் இப்படி தான் மாறனுக்கு தன்னுடைய தமிழ் உச்சரிப்பு பிழை மேலே ஒரு நீண்ட பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. மாறனுடைய நெருங்கிய நண்பன் கிரெகரி அவனை ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்காக அழைக்கிறான். ஆனால் மாறனால் அவனுடைய பயத்தெல்லாம் போக்கி இந்த நாடகத்தில் வந்து நடிக்க முடியுமா? கிரெகரியால் மாறனை சம்மதிக்க வைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது கௌதம் எழுதி தர்ஷினி இயக்கிய வாங்க நடிக்கலாம். இதில் மாறனாக நடித்தது சந்தோஷ், கிரெகரியாக நடித்தது காஞ்சிபன். இதோ உங்களுக்காக வாங்க நடிக்கலாம். கிரேட். ஃபிஷிங் ராடை செட் பண்ணிட்டியா? நீ என்னடா செட் பண்ண? மாட்டிட்டல? ஓகே ஓகே சரி கிரேட். உன்னோட ஃபிஷிங் ராட் தான் நான் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? இப்போ பத்திரமா வச்சுட்டு வாடா. வச்சிட்டேன்டா. பாக்ஸ் தான். சரி, இப்போ மீன் வர வரைக்கும் கொஞ்சம் லேப்பாக் பண்ணுவோம். இங்கே பாரு, அந்த ராஸ்டனில் வச்சிட்டேன்ல, அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு ஃபிஷ் வந்து அந்த ஹூக்கை கடிச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம ராட் வந்து பெண்ட் ஆகும். ஸோ எப்போ பெண்ட் ஆகுதோ அப்போ போய் நம்ம போய் ரீலீன் பண்ண வேண்டியதான். ஏண்டா இப்போ ஒரு கனமான ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கேன், அது மாட்டிக்கிச்சுன்னா உன் ராட் உடையும் தானே? அது பொறுத்துடா. ரொம்ப கனமான ஃபிஷ்ஷாக இருந்து அதால் ஒன்றுமே ஃபைட் பண்ண முடியலன்னா அது நம்ம ரீல் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அது ரீல் பண்ண மாதிரி நம்மளை அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுச்சுன்னா அது ராட் உடையும் சான்ஸ் இருக்குது, அந்த நூல் உடையும் சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி அந்த நூல் தான் உடையும் ராட் பதிலாக. அப்போ அப்படின்னா பிடிச்ச மீனை விட்டுருவா தானே? எஸ்டா. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டியா? நோடா. ஏண்டா? டேய் இங்கே பாரு, இன் சிங்கப்பூர் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷர்மேன்லாம் கேட்ச் அண்ட் ரிலீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கடா.
அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மீன் பிடிக்கிறோம் சரியா? இந்த மீன் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 செல்ஃபீஸ் ஒரு 2 பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு அவ்வளோதான். மீன் வந்து தண்ணிக்குள்ளே விட்டுருவோண்டா. ஏன்டா பிடிச்ச மீனை விட்றீங்க? டேய் அது என்னன்னா அந்த ஸ்பீஷீஸ்லாம் வந்து இன்னும் சிங்கப்பூரில் வந்து இருக்கணும்ல. இப்போ நிறைய ஸ்பீஷீஸ்லாம் ரொம்ப என்டேஞ்சராக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அதோட ஸ்பீஷீஸ்க்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதனால தான்டா. ஐயோ, அதுக்குன்னு ஸ்பீஷீஸ் நிறையா இருக்கிறத பிடிக்க வேண்டியதானடா? அது பொறுத்து தானே. இப்போ என்ன கிடைக்க போகுது நான் யாருக்கு தெரியும்? நீ எவ்வளோ மீன் பிடிச்சிருக்க? நிறைய பிடிச்சிருக்கேன்டா. எப்போச்சும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கியா? சாரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கியான்னு கேட்டேன். ஒரு 2-3 தடவை. அப்போ நீங்கள் பிடிக்கிற மீனை எடுத்துகிட்டு போனால பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குதுன்னு. சரி, நான் உனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேனே, அதை படிச்சியா? ஸ்கிரிப்டா? ஆமாடா, ஸ்கிரிப்டு. ஓ யா, ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சல வாட்ஸ்அப்பில். ஆமாண்ணா, பார்த்தேன். நான் நினச்சேன் நீ வேற யாருக்கோ சென்ட் பண்ணுற போல எனக்கு சென்ட் பண்ணிட்டேன்னுடா. ஏண்டா? ஐயோ, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா. இந்த சிசியில் வந்து தீபாவளிக்காக நரகாசுர ட்ராமா பண்ணணுமா? அதுக்காக என்ன கதை எழுத சொன்னாங்க. வாவ் மேன், give me a 5 man. Nice one, da. Proud of you, da. பாரு, இங்க பாரு. இல்லையா கூட ஒன்று பார்த்து சிரிக்குது பாரு, சிரிக்குது. என்னால எழுத முடியாதுன்னு சொல்றியா? நோடா, நான் உண்மையே சொல்லி. அப்புறம் ஏன்டா யார் சிரிக்க போகுது? அந்த டிராமால நீ நடிக்கணும்டா. நான் இங்க பாரு நான் நடிக்கணுமா? ஷூ, நீ தாண்டா நடிக்கணும். டேய் சும்மா தான் நடிச்சு விடுற. டேய், நான் என்ன பைத்தியக்காரனா? அப்புறம் ஏன்டா நான் இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க போறேன்? டேய் இது நான் ஒன்று ஃபிஷிங் கூப்பிட்டோன்னே டக்குன்னு வந்துட்டேன் பாரு. அதான் அப்போ நினச்சேன், என்னடா ஃபிஷிங் கூப்பிட்டோன்னே வந்திருக்கான்னு. டேய் உனக்கு நிறைய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே, அவங்கள்ட்ட கேட்காம ஏன்ட்ட என்ன கேட்குற? டேய், அவங்கெல்லாம் உன்ன மாதிரி கிடையாதுடா. இந்த ரோலுக்கு நீ தான் சரியா வருவ. ஆமா, நான் பெரிய கமல்ஹாசன் பாரு, இந்த ரோல் நான் பண்ணலன்னா வேற யாரும் பண்ண முடியாதுன்னு. டேய், சில பேருக்கு சில ரோல் செட் ஆகும். இந்த ரோலுக்கு நீ செட் ஆவாடா. ஷூ, சரி ஏதோ 2-3 லைன் சொல்ல. டேய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தமிழே வராதுடா. அண்ட் நான் ஸ்டேஜில் போய் திக்கிட்டேன்னா, என்னோட ஆக்ஷன்ஸை மறந்துட்டேன்னா? நான் மறக்க மாட்டேடா. டேய் டைலாக் மறந்து ஆக்ஷன்ஸ் மறந்து அந்த ட்ராமா சொதப்பிட்டேன்னா? ஐயோ, அதெல்லாம் சொதப்ப மாட்டேடா. ஏய் அந்த திட்டெல்லாம் எனக்கு தானடா விழும். இங்க பாரேன், நீ சிங்கப்பூர் தமிழர்களை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நானும் நிறைய தடவை ஸ்டேஜில் ஏறி நடிச்சிருக்கேன்டா. ஆனா ஒரு தடவை கூட யாருமே நான் சொதப்பினப்ப திட்டினது கிடையாது. They are very kind, Ra. They will encourage you.
டேய் எனக்கு தமிழே வராதுடா. என்னடா சொல்ற? எப்போதுமே தேர்வு நீ தானே சிறப்பா செய்வ. டேய் that's a written exam டா. பட் இந்த வாய்மொழி தேர்வுன்னு இருக்குல்ல, அதுலதான்டா சொதப்பிடுறேன். It pulls my grades down டா. Pulls my grades down. டேய் அதுக்கு என்ன இப்ப பண்ணிடலாம் வா. சரி என்ன ரோல்னு சொன்ன? ராமணன் ரோல் ஓகே தானே? டைலாக் பார்க்கறியா? ஏய் வாட்ஸ்அப்ல இன்னமும் நரகாசுரன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாரிடா. நீ ஏன் மறக்கிற? இஷ்யூ வாட் இஸ் திஸ் மேன்? அப்ப நீ ஸ்கிரிப்ட படிச்சிருக்க. இல்லடா சும்மா மேல கிரெக் டாட் டாட் நரகாசுரன் அப்படின்னு எழுதிடுச்சுடா. இல்ல நீ அலர்ட்டா இருக்கேன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஷோ சரி சொல்லு. இரு ஸ்கிரிப்ட தேடிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஏய் ஏமாடா. என்னடா என்னடா ராட் இன்னுமே ஆட மாட்டேங்குது. ஷூ I want to catch a fish டா. இன்னைக்கு மட்டும் ஃபிஷ் பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன். லெட்ஸ் see டா. இதுக்கு மேல ஃபிஷிங் பண்ண மாட்டியா? இல்லடா ஃபிஷிங் பண்ணுவேன். பாரு ஃபிஷிங் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கேச்சிங் ஃபிஷ் டா. அந்த இயற்கையை ரசிச்சுது அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதான ஃபிஷிங் இஸ் ஆல் அபவுட் தேட் டா. சரி சரி ஃபிஷிங் பத்தி அப்புறமே பேசலாம். டைலாக் எடுத்துட்டேன் பாக்குறியா? சொல்லு சொல்லு சின்ன சின்னதா சொல்லுடா. நான் சக்தி வாய்ந்தவன். எடுத்து நான் சக்தி வாய்ந்தவன். இன்னொரு மாடுலேஷன் ட்ரை பண்றேன். நான் சக்தி வாய்ந்தவன். நல்லா தானே பேசுற. சரி அடுத்த டைலாக் சொல்றேன். சிவபெருமானின் வரம் அற்புதமானது. சிவபெருமானின் வரம் அற்புதமானது. சிவபெருமானின் வரம் அற்புதமானது. சரிடா மை தமிழ் ஓகேவா? பரவாயில்ல ட்ரைனிங் பண்ணிக்கலாம். டேய் 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 க்ரௌட் ஆடுதுடா. க்ரௌட் ஆடுது. வேமா வேமா வேமா. முடிஞ்ச வரை இந்த நாடகத்துல ஒரு காண்டோவை புதுசா திறந்திருக்காங்க. அதனால ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்றாங்க. உங்க காண்டோல ஃபங்க்ஷன்லாம் இருக்குமான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனா என் காண்டோல கண்டிப்பா ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜரும் தேவையில்ல. என் ஃபங்க்ஷன்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோஹிணி, அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் அமுதன். இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற தடைகள், இந்த பிரச்சனைகள் எப்படி அதை தீர்க்குறாங்க அதெல்லாம் நீங்க முடிஞ்ச வரையில பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லிடுறேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அமுதன் இந்த ஃபங்க்ஷனை நாசமாக்கணும்ட்டு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு பதவி ஆசை இருக்கு. ரோஹிணி அமுதனோட வேலை செஞ்சு
இந்த ஃபங்க்ஷனை மேடை ஏற்றுறாங்களா இல்லையான்ட்டு நீங்கள் முடிஞ்ச வரையில் பார்க்கலாம். முடிஞ்ச வரை எழுதுனது நான் ரினிதா, ரோஹிணியாக நடித்தது அம்பிகா அவர்கள், அமுதனாக நடித்தது காஞ்சிவன் அவர்கள், இந்த நாடகத்தை இயக்கியது தர்ஷினி அவர்கள். இதெல்லாம் பார்க்க முடிஞ்ச வரையை பாருங்க. அமுதன், இது இங்க கொண்டு வரீங்க? இந்த டிவி இங்க இருக்க கூடாது, அது அங்கேயே இருக்கட்டும். இது இங்க இப்ப வேண்டாம். இப்படிதாங்க ஒரு 2 நாள் லீவுக்கு போனேன், எல்லாமே மாறி போச்சு. என் மேனேஜர் குவாரண்டைன்ல போயிட்டாராம். அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் மேனேஜரா இருந்து எல்லாத்தையும் செய்யணுமா, அதுவும் இந்த அமுதனை அசிஸ்டண்டா வச்சு. நம்ம ஒன்று சொன்னா அவர் ஒன்று செய்யறாரு. இது எப்ப நான் செஞ்சு முடிக்கிறது? எல்லாம் என் கெட்ட நேரம். எனக்கு என்னமோ அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை தான் பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ என் நிலைமை என்னது, நான் வேலை செய்யலையா? இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு வேலையே இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸரா என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு என்ன வேலை இருக்குன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப இவங்க கொடுத்த வேலையை நான் செய்யலைன்னா எங்க பாஸ் திட்டுவாரு. இவங்க கொடுத்த வேலை நான் திருப்பி செய்யலைன்னா மேடம் ரோகிணி திட்டுவாங்க. இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு என்ன தயாரித்தா என்ன? நான் அசிஸ்டண்டா இருக்கேன்னு சொல்லவே இல்லை. என்ன கேட்காமலேயே இந்த ரோலுக்கு எனக்கு போட்டாங்க. அவங்க சொன்ன வேலையை நான் செய்யணுமா? முடியவே முடியாது. இந்த ஃபங்க்ஷனை எப்படி குழப்படிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சார், சொல்லுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. என்னோட ஒரு நாள் லீவே நான் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் இந்த ஃபங்க்ஷனுக்காக. அதனால நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம், நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேங்க சார். ஓகே ஓகே. பாய். இவர் வேற 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோனை போட்டு அமுதன் இங்க வாங்கல, அங்க ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இல்ல? ஓ டிஜே தான் நீங்க வரல. ஆனா கிராண்ட் ஏறிட்டானா இப்பதான் எனக்கு மெசேஜ் போட்டான். ஓகே. உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். அப்ப சரி சரி. அமுதன், எனக்கு கொஞ்சம் அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் எடுத்து கொடுங்களேன். என்னால முடியலன்னு தானே உங்ககிட்ட கேட்குறேன், கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். தேங்க்ஸ். அமுதன், நான் கேட்டது இந்த ஃபங்க்ஷனுக்கு வர கெஸ்டோட லிஸ்ட், நீங்க கொடுத்துருக்குது ஸ்டாஃபோட லிஸ்ட். ப்ளீஸ். இங்கதான் இருக்கா? சரி சரி. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. சேர்ஸும் கரெக்டாக பார்த்தோம். ஓகே. அமுதன், அந்த கேட்டரிங்லாம் கரெக்டாக வந்துருவாங்கல்ல? நீங்கள் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டீங்கல்ல?
ஐயோ என் ஃபோனில் சார்ஜர் போயிடுச்சு. உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. ஹலோ, இது ராஜலட்சுமி கேட்டரியா? நான் 7 மேல கான்வென்ட்லேருந்து கால் பண்ணுறேன். சாரி 7 மில்ஸ் கான்வென்ட்லேருந்து கால் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக 150 பென்டோ மீல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு இன்னும் வரவே இல்லை. என் ஆர்டர் நம்பர் வந்து 7250. என்னது, கேன்சல் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? செக் பண்ணி பாருங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம். நம்ம ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சா? என்ன பண்ண கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, நான் மேனேஜர் பேசுறேங்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம். உங்க வேன், உங்க கேட்டரிங் வேன் இங்க வருது. அம்மன், அந்த கேட்டரிங் வேன் வருது பாருங்க, அது என்னன்னு பாருங்க. ஓ, அது எங்க ஆர்டர் இல்லையா? ஓ, தப்பா வந்துட்டாங்களா? அம்மன், அது நம்ம ஆர்டர் கிடையாதுதான். நீங்க வாங்க. ஆனா ஏன் ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க? என்னது, லேட்டா ஆர்டர் பண்ணிட்டோமா? சரி, இப்போ அத திரும்ப செய்ய முடியுமா அந்த ஆர்டரை? செய்ய முடியாதா? சரி, ஓகேங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ், பாய். அமுதன், நீங்க ஏன் கேட்டரிங் லேட்டா ஆர்டர் பண்ணீங்க? நான் உங்கள்ட்ட எப்ப சொன்னேன்? சரி, சாரி. நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டர். இப்போ நம்ம என்ன பண்றது? ஓ, சரி, அப்ப சீக்கிரம் பண்ணுங்க. அந்த சரி, நீங்க கிராப்ல ஆர்டர் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் போய் இந்த பாக்ஸஸ்லாம் கிளியர் பண்றேன். கிராப்ல ஆர்டர் பண்ணிட்டீங்க, நான் தான் பண்ணணுமா? இப்போ நம்ம 150 பேருக்கு பென்டோ பாக்ஸ் வாங்கணும். இல்ல வேலை முடிச்சிட்டோம். சரி, சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கோங்க. மேடம் ரோகிணி, நான் ஆர்டர் பண்ணேன். ஓகே, நான் போய் எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பார்க்க போறேன். அமுதன், அந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஃபங்க்ஷன் முதல்ல நல்லபடியாக முடிப்போம். கொஞ்சம் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. இல்லை, நான் வேலையை பார்க்கணும். என்னால் முடியலன்னு தான் அமுதன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாங்க அமுதன். சரி, வரேன். இருங்க, எனக்கு ஒரு கால் வருது. சொல்லுங்க. இல்ல, நான் தான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல. நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். இல்ல நான் பாத்துக்கிறேன். நம்மகிட்ட வேலை சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. நானும் இதேதான் வேலை கூப்பிடுவோம். எனக்கு தெரியுது 2 நாளைக்கு தான் முன்னாடி தான் கீமோ முடிஞ்சிருக்குன்னு. ஆனா இந்த வேலையும் எனக்கு முக்கியம். இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்த கீமோக்கே நான் பே பண்ணி ஆகணும். ப்ளீஸ், அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்.
என்னோட கீமோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்கள் எனக்கு சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, நான் முடிச்சுட்டே கால் பண்ணுறேன். ஓகே, பாய். ஆளுக்கு அவங்கவுங்க கவலைகள். என்ன மேடம் ப்ரோ, இன்னைக்கு கீமோவா? இன்னும் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தானே இருக்கும். இது தெரியாம அவங்களோட மேனேஜர் ரோலை சொதப்புறதுக்காக நான் எதோ நினைச்சு வச்சிருந்தேனே. எனக்கு அந்த ரோல் நீங்க ஆசை தான், ஆனா அதுக்கெல்லாம் நான் கெட்டவன் கிடையாது. சரியாகணும்னா இனிமே அவங்களுக்கு ஒழுங்கா உதவி செஞ்சாதான் உண்டு. வேற எதுவும் தேவையில்லை. நான் அந்த டிவி மட்டும் தள்ளி வச்சுக்கணும். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன நம்ம சொன்னாலும் வேலை செய்ய மாட்டாரு, இப்ப நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே ஓடி போய் வேலை பார்க்கறாரு. ஒன்றும் புரியலையே. என்ன அமுதன், நான் சொல்றதுக்கு முன்னாடியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால ஹெல்ப் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். ஓ சரி, வாங்க நம்ம இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் மாட்டி டெக்கரேஷன் ரெடி பண்ணுவோம். வீணா போச்சு, ப்ளே பேர் வீணா போச்சு. பிளாஸ்டிக்கும் ஃபுட் வேஸ்ட்டும் கிளைமேட் சேஞ்சில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. 4 நண்பர்கள் ப்ராஜெக்ட் போட்டிக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கூட ஒரு சண்டை வந்துருச்சு. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் நல்லதா கெட்டதா, பயன்படுத்தலாமா இல்லை பயன்படுத்தக்கூடாதா? இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குல்ல? வாங்க, வீணா போச்சு என்ற நாடகத்தை வந்து பாருங்க. எழுத்தாறு சரண்யா, இயக்குனர் பூஜா மற்றும் யாழினி. லீலா ஆக நடித்த பூஜா, சுந்தரமாக நடித்த காஞ்சிவன், லக்ஷ்மியாக நடித்த யாழினி, கன்னிகாக நடித்த நீதா. இதோ உங்களுக்காக வீணா போச்சு. ஏதாவது ஐடியா கொடுங்களேன். ஸ்கூல்ஸ்ல நடக்கிறத பத்தி பண்ணலாமே. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா கான்டெஸ்ட்ல வின் பண்ணிடலாம்ல. ஸ்கூல் வேற, இது அவுட் சைட் ஸ்கூல் கான்டெஸ்ட். அதனால வேற ஏதாவது யோசிக்கலாமே. சைபர் செக்யூரிட்டி, இதை பத்தி பிரசன்டேஷன் பண்ணா நல்லா இருக்கும், எழுதி வச்சுக்கலாம். வேற சாப்பாடு
சிங்கப்பூர்ல என்னென்ன விதமான சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணினோம்னா எல்லாருக்கும் நம்ம ப்ரெசன்டேஷன் பிடிக்கும். அப்புறமா சிங்கப்பூர்ல நடக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் பத்தியும் எழுதலாமா? கண்டிப்பா. இது நல்ல ஐடியாவா இருக்கும். வேற என்ன பண்ணலாம்? தண்ணி குடிச்சிட்டே யோசிக்கிறேன். லீலா, எதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ற? முன்னாலதான் கிளைமேட் சேஞ்சே ஏற்படுது. என்ன உடனே என் மேல பழைய தூக்கி போடுற? கிளைமேட் சேஞ்ச் என்னால ஆகும்? கடையில போய் கேட்டேன், தந்தாங்க. அதுக்கு நான் என்னத்த பண்றது? பிளாஸ்டிக்கை டீக்ரேட் பண்ண 100 வருஷம் எடுக்கும். இப்படி தினம் தினம் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணா அப்புறம் நம்ம உலகம் என்ன ஆகும்? அப்ப என்ன சொல்ல வர? இந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், இந்த ஒன்னத்தை யூஸ் பண்றதுனால உலகமே கெடுதுன்னு சொல்றியா? அப்பனா ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா ஒன்னும் ஆகாதா? பாரு, அந்த ஃப்ரேம் இருக்குதுல்ல, அதை எதால செஞ்சிருக்காங்க? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக். ஏன் வாட்ச் இருக்கே, இதே எதால செஞ்சிருக்காங்க? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இவ கூட பாரு, ஃபோன் யூஸ் பண்றான், இதுவும் பிளாஸ்டிக் தான். அப்போ இதெல்லாம் என்னது? உங்களாலையும் தான் உலகம் அழியுது. ஃபோன்லயும் பிளாஸ்டிக் இருக்கா? ஆமா. என்ன ஒரே யோசனையா இருக்கு? இல்ல, நான் சொன்னது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். இதுக்காக அதை கூட புரிஞ்சிக்காம நீ வெறும் பிளாஸ்டிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதை நம்ம மொத்தமா குறைச்சாலும் கூட பிளாஸ்டிக்கை தயாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. இங்க வா, இந்த டேபிள் இதுல எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு? இந்த சேர் இதுல எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு? இந்த மாதிரி இவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், இந்த நிம்மதியா தண்ணி கூட குடிக்க விட மாட்டேன். ஏன் சுந்தரம் இப்படி பண்ற? சரி சரி, நீ சொன்னது சரிதான். இண்டஸ்ட்ரியல் பிளாஸ்டிக் தான் அதிகமா தேவைப்படுது இந்த காலத்துலலாம். முதல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம். பார்த்து அடைச்சிக்க போகுது. எல்லாம் நீ திட்டுறதுனால தான். யாரோ குறையிற மாதிரி இருக்கே. எங்க நம்ம ஸ்னேக் சீனியர் நாகலட்சுமி? இருங்க, கேட்டு சொல்றேன். இதையும் கூகுள்ல கேட்க போறியா சுந்தரம்? கூகுள்ல இதுக்கெல்லாம் பதில் கிடைக்காது, உனக்கு தெரியாதா? இங்க பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. ஏன் ஏன் முன்னாடியே வந்துட்டியா? நீங்க அவங்க பஸ் ஸ்டாப்ல வருவீங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஓ, 3 பேருமே வந்துட்டீங்க. ஹாய், உங்க கால் எப்படி இருக்குது? பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி அடிபட்டுச்சு? கீழே விழுந்த அடிபட்டுச்சு. இதுக்குதான் மேகம் மாதிரி நடக்காம கண்ணை திறந்து வச்சுட்டு நடக்கணும்ன்றது. சரி சரி. ப்ராஜெக்ட் எப்படி போகுது? பாதிக்கு மேல முடிச்சிட்டோம். ஆனா இந்த லீலா தொல்லை தாங்க முடியல. அது ஆரம்பிச்சது நீயா? ஏன் என்ன அடிக்கிற? அவனை போய் அடி. அது ஆரம்பிச்சது நீயா இல்ல நானா? ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நான் தான் குளோபல் வார்மிங்கே காரணம்ட்டு அவாண்டமா பழைய தூக்கி என் மேல போட்டுட்டா லட்சுமி. நீங்க 3 பேருமே குளோபல் வார்மிங் பத்தி பேசுறீங்க. இதெல்லாம் நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ண ஐடியாஸ் தானே? இதெல்லாம் வேணாம், நீங்க குளோபல் வார்மிங் பத்தியே பண்ணுங்க.
நல்ல ஐடியா. இதுல முக்கியமா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை குறைச்சா உலகத்துல பிளாஸ்டிக் அளவு குறைஞ்சிடாதுன்றத அடிச்சு சொல்லணும் சுந்தரத்துக்கு. பின்ன என்னக்கா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து குறைச்சா பிளாஸ்டிக்கை குறையாதுன்னு சொல்றா? பொய் தானே சொல்றா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிளாஸ்டிக் இருக்குல்ல, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை விட இண்டஸ்ட்ரியல் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது பெரிய பெரிய கண்டெய்னர் இது அது அப்படின்றது அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில குறைச்சா கூட அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் செய்யாது. ஆனா உங்களுக்கு பிளாஸ்டிக் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஆமா ஆமா, பிளாஸ்டிக் செய்ய என்ன தேவை யோசிங்க. இதுக்கு தான் கூகுள் தேவை. அந்த கூகுளில் தேட நான் தேவை. இருங்க, அவன் கூகுள் பார்க்கட்டும், நான் சொல்றேன். எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்களே, அதோட பை ப்ராடக்ட்டா நீங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக். ஓ, அப்பனா இன்னும் பிளாஸ்டிக் தேவைப்பட்டுச்சுன்னா எர்த்தோட ரிசோர்சஸ் இன்னும் அதிகமா எடுக்கணுமா? அப்படி இருந்தா நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்? எல்லாம் வீணா போச்சு. இயற்கை வளங்களை அழிச்சு ஒரு செயற்கையான வாழ்க்கையை நம்மளாம் வாழ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆக்ஷன்ஸோட கான்சிக்வன்சஸை நம்மளாம் யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் இல்லைன்னு சொல்றவன் முட்டாள். இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்னு சொல்றவன் அடி முட்டாள். இதுல காம்படிஷன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும்னா இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லணும். அப்புறம் நம்ம தான் வின்னர்ஸ். கரெக்ட். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண ஆயில் தான் தேவை. அது இப்பதான் தெரிஞ்சதா? நாங்க எங்கேயோ போயிட்டோம். எப்பொருள் யார் யார் வாய். அதுக்குள்ள திருக்குறளை மறந்துட்டியா? நான் சொல்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதேதான். நான் ஏன் இப்போ அதை சொன்னேன்னு உங்களுக்கு தெரியல? அது உனக்கே முதல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றேன் அப்புறமே. சரி சரி, பேசினது போதும். இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டால அதை பத்தி ரீசர்ச் பண்ணுவோம். செய்கிறோம், ப்ரைஸை தட்டுறோம். நீ என்னடா அதுல இருக்க? ரீசர்ச் பண்றேன். பண்ணு பண்ணு. என்ன இப்படி இருக்காங்க? என்ன நடந்துகிட்டு இருக்க? ரீசர்ச் தானே பண்ண சொன்னோம். இல்ல, எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடே பாதி தான் சாப்பிடுறாங்க. அந்த பாதி சாப்பிடுறதுக்கு அவ்வளவு வாங்குறாங்க. அவ்வளோ ஃபுட் வேஸ்ட் தெரியுமா? அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிட்டு இருக்கும், பாதி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க காசு கொடுத்து அவங்க வாங்குறாங்க. உனக்கு என்ன? இவங்களுமா? இவங்களுக்கு என்னதான் யோசிக்கிறாங்க? அது என்கிட்ட கொடுத்திருந்தா நான் சாப்பிட்டு இருப்பேன். இப்போ அதுதானே உன் பிரச்சனை. அவங்க சாப்பாட்டை கொட்டினா என்ன கொட்டாட்டின்னு நம்ம வேலையை பார்ப்போமே. நீ சொல்றது ஒரே நிமிஷம், நீ சொல்றது புரியுது சரியா? 2018ல ஃபுட்டோட வேஸ்ட்னால 736 மில்லியன் கேஜி வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னது 736 மில்லியனா? எத்தனை ஜீரோஸ்? இவ்ளோ சாப்பாடு எத்தனை பேர் அவ சாப்பிட்டுருக்கலாம்ல?
அப்படியே ஃபேமிலிஸ்க்கும் சாப்பாடு செய்யறாங்க. லாஸ்ட் மினிட் பிளான் சேஞ்சஸ்னால அதை மாத்திடுறாங்க. சாப்பாடையும் மாத்துறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் புக் பண்ணி அதுல நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. அப்ப அவங்க வீட்டுல செஞ்ச சாப்பாடு என்ன ஆயிரும்? தூக்கி தானே போயிடும். இப்படி நடந்து நடந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல 765 kg வேஸ்ட் ஆகுது ஃபுட். இதெல்லாம் எவ்வளோ சாப்பாடு. இதையும் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கலாம். நீ என்ன அங்க என்னத்தை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை, நீங்கள் சொன்னீங்களே அதை பற்றி தான் ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுந்தரம், ஒரு நாள் நான் உனக்கு சாபம் விடுறேன். உன் வைஃபை கட் ஆகி டேட்டா வேலை செய்யாம போய் ஏர்பிளேன் மோட் தானா ஆன் ஆகி உன்னால போனை கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் பேட்டரி லோவா போய் நீ லோன்ட்டு அலைய போற பாரு. நான் சொன்னது மட்டும் நடக்கலன்னா பாரு. எதுக்கு எடுத்தாலும் கூகுள், எங்க எடுத்தாலும் கூகுள், எப்ப பாரு கூகுள் 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 கூகுள், எங்க பாரு கூகுள். அவன் பாட்டுக்கு தானே இருக்கான், அவன் எதுக்கு நீயே போய் தட்டி விடுற? என்னால முடியல. கூகுள் உன்னோட கொலசாமின்னு நினைக்கிறேன். ஆமா, அதுவும் தான் நானும் நினைக்கிறேன். நீ அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டியா? எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை. பாரு, கூகுள் கூட சேர்ந்து சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஆயிட்டான், கம்ப்யூட்டர் மாதிரி. ஆமா, நீங்க எல்லாருமே இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, 3 பேருமே பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் அது அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு ஐடியா வருது. நீங்க 3 பேருமே ஆர்கியூ பண்றத ஒரு நாடகமா போட்டா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு லக்ஷ்மி. ஆனா இந்த சுந்தரம் நம்ம பேசுற பாயிண்ட்ஸ் அவனே டிஃபீட் பண்ணி பேசிடுவான் போல. நான் சொல்றத கேட்கலையா? நீ சொல்றத அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணி, அவன் சொல்றத இவன் ரிப்போர்ட் பண்ணி, சூப்பரா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனா சுந்தரம், நீ கடைசி நிமிஷத்துல போய் டயலாக மட்டும் மறந்தியோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்படிதான் கிளாஸ் ப்ராஜெக்ட்ல கூட போஸ்டர் பிரிண்ட் பண்ண சொன்னா காலையில மறந்துட்டேன், மத்தியானம் வரா ப்ராஜெக்டே முடிஞ்சிருச்சு. அது நான் இல்லை, கன்னிகா தான். ஏன் என்னையில சேர்க்கிற? பொய் சொல்லாத. சரி சரி, நீங்க இப்பவே ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டீங்களா? முத பாயிண்ட்ஸ் பண்ணலாமா? ரிஹர்சல்னு ஒன்னே தான் தோணுது. எனக்கு தான்ப்பா மெயின் கேரக்டர், என் அளவுக்கு உங்களால நடிக்க முடியாது. இல்லை 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 இல்லை, எனக்கு தான் மெயின் கேரக்டர். சரி சரி, இப்ப நீங்களா சண்டை போடுற நேரத்துல யார் எல்லாத்தையும் செஞ்சா? நான் தானே. அப்படின்னா நான் தான் மெயின் கேரக்டர். ஏய் இருங்க 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 இருங்க, மெயின் கேரக்டர்னு சொல்றீங்களே, யாருக்கு அதிகமா பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் மெயின் கேரக்டர். இப்பயே ஆரம்பிக்கிறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாள் பார்க்காம இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே இது ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்போ 6 மாசம் தான் நினைச்சு பாருங்க. அதே தான் இந்த நாடகத்துல செந்திலும் அவ்வளோ சந்தோஷப்படுறான். அவனோட ஃப்ரெண்டு சுதீர் 6 மாசம் கழிச்சு அவனை பார்க்க வரான். அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருப்பான் அவன்.
ஆனா போக போக அவன் சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னு கேட்குறீங்களா? அப்பனா நீங்க எல்லைக்கப்பால் என்ற பிளேயை பாருங்க. அதை எழுதியது நான் ராமன் சரவணன், இயக்கியது தர்ஷினி அவர்கள், செந்திலாக சரண் அவர்கள் மற்றும் சுதிராக கேத்திரபாலன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இப்போவே பார்க்க ஆர்வமா இருக்கா? அப்போ யூடியூப் போயிட்டு பாருங்க. மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் பண்ணிடுங்க. பேட்டி 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 கட்டு, பேட்டி மேல ஷாட்ஸ கட்டு. இது மாதிரி நம்ம பார்ட்டி பண்ணி எவ்வளோ நாளாச்சு. ஹீரோ ட்ரிப் முடிச்சு இப்போதான் வந்திருக்கோம். சிங்கப்பூர் ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல. ஓகே, நம்ம பசங்களை பார்த்தா எல்லாம் சில் பண்ணால் எல்லாம் கூலாகிடும். குமார் நம்மளை பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தானே. இங்கே ஒன்றும் மெசேஜும் காணோம். ஒரு வேளை ரெடிஃப் மெயில் அனுப்பிச்சிருப்பானோ? அமிச்சிருப்பானோ? நோ 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 நோ. எஸ், வாவ் குமார். ஏய், 2 மெயில் இருக்கு. வா மச்சான், சுதீர் அனுப்பிச்சிருக்கான். 6 monthsக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கானே. என்ன அனுப்பிச்சிருக்கப்போ? என்னடா வழக்கம் போல லேப்டாப் சார்ஜ் பண்ண மூட்டமே. சார்ஜ் ஆகிட்டு இருக்கா? யாருங்க கதவு தட்டுறது? கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. ப்ளீஸ் கம் இன். ஓ செந்தில். ஏ சுதீர், உனக்கு சாவே கிடையாதுடா. எப்படிடா இருக்க? சாவு தானே, எனக்கு தானே. ஆமா ஆமா ஆமா. ஏய், எப்படிடா இருக்க? உள்ள வாடா. எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து. நான் யூரோப் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். உன் பர்த்டே ஞாபகம் இருக்கா? உன் பர்த்டே நம்ம எவ்வளோ பண்ணோம். வாடா, நம்ம நைட்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாமா? உட்கார். வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஏய், நீ ஏன்டா அதை வேற கேட்டுக்கிட்டு போ. ஏன்டா கேட்கக்கூடாது? சிலோட். சரி, நம்ம பர்த்டே பார்ட்டியில் லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேங்க் பண்ணோம், பேஷ் பண்ணோம், முக்கியமாக கிஃப்ட் எல்லாம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? எனக்கும் பர்த்டே வந்துச்சுடா 6 months முன்னாடி. யாராச்சும் கால் பண்ணீங்கன்னா ஒருத்தன் கால் பண்ணல. ஆனால் நீ ஞாபகம் இருக்கா? எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு கமிட் பண்ண. இட்ஸ் ஓகே. ஹவ் ஆர் யூ? ஏய், இருந்தா தரமாட்டேனாடா. என்னடா சொல்ற? இல்லடா, நீ யூரோப்பில் இருந்தா தரமாட்டேனான்னு சொல்கிறேன். யூரோப்லலாம் போயிருந்த நீ இங்கே இல்லைல்ல. ஆமாண்டா. அப்புறம் என்ன விஷயம்? இன்னும் இவ்வளோ தூரம்? அப்படியே இந்த பக்கமாக வந்தேன். சரி, அதான் ஒன்றையும் பார்த்துட்டு போகலாம்னு. சரிடா. சரி, நான் யூரோப்லேருந்து வந்திருக்கேன்றது உனக்கு எப்படிடா தெரியும்? அதெல்லாம் கோஸ்ட் ட்ரிக்ஸ்டா. கோஸ்ட் ட்ரிக்ஸ்? என்னடா கோஸ்ட் ட்ரிக்ஸ்? என்னடா அது? போக தெரியும். ஆமாம், நம்ம ரெடிஃப் மெயில தானே காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீ மெயிலை செக் பண்ணியா என்ன? ஆமாண்டா, மெயிலை செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ தான் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஃபிக்ஸ் பண்ண விட்டேன், சார்ஜை விட்டுட்டேன். இப்போதான் சார்ஜ் ஆகிட்டு இருக்குடா. சரி. என்னடா அனுப்பிச்சிருந்த நீ? அதான் நீ சார்ஜ் போட்டிருக்கல, நீனே பாரு, உனக்கு தெரியும். ஓகேடா, நான் மெயில் அப்புறமே பார்க்குறேன். அப்புறம் வேற என்ன விஷயங்கள்? வேணா நம்பர் வாங்கிக்கிறியா? டேய், நம்பரை ஃபஸ்ட்டு நீயே குடுறா. வாட்ஸ்அப்பில் பண்ணலாம்டா. நீ அப்போ என்னடா ரெடி ஃபார் மெயில், அந்த மெயில் இந்த மெயில் கூப்பிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் டச்சில் இருக்காண்டா. வாட்ஸ்அப் மேன். சரி, ஒரு நம்பரை கொடு. அது நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனைடா. அதான் உன்னை ஒரு நாள் தராமல் இருந்தேன். சுதீர், என்னடா பிரச்சனை? நம்மளாம் பிரச்சனை கொடுக்குறோங்கடா. சரிதான்டா, இருக்கும்போது நம்மெல்லாம் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுத்தவங்க தான். என்னடா சொல்ற? இல்லடா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது சொன்னேன். ஓ சரி, those were the days man. நம்பரை நோட் பண்ணிக்கிறியா? சொல்லுடா சீக்கிரம் சொல்லுடா. சரி, நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி டூர் போனவனுக்கு ஞாபகம் இருக்கா? டேய், அதெல்லாம் எஸ் நல்ல ஞாபகம் இருக்குடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. ஆனால் நீ இல்லாமல் ஒரு டூர் போனவன தெரியுமா? நான் இல்லாமல் என்னென்னோ பண்ணியிருக்கேன். டூர் போயிருக்கியா? எப்படா? க்ரூஸ் போனேன்டா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. 6 months பிஃபோர் க்ரூஸ். ஏய், நான் யூரோப் போனப்போ நீ க்ரூஸ் போனியாடா? வாவ், என்னடா என்ஜாய் பண்ணியா?
ஆமாம், அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. வானத்தில் பறந்த பியூட்டிஃபுல்ரா, கேட்கவே நல்லா சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வேற என்ன விஷயங்கள்? வேற என்ன பண்ண? வேற என்ன எனிதிங் ஸ்பெஷல் ஆன் தட்? குரூஸில் என்ன நடந்திருக்குன்னு தான் உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நீ மெயிலை செக் பண்ணி பாரு, தெரியும் உனக்கு. ஷோடா என்னோட லேப்டாப் வாவ் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் நான் செக் பண்ணடா. வாடா நம்ம சாப்பிடலாம். டின்னர் முடிச்சுட்டு, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் பேசலாம்டா. கமான். இல்லைடா, நான் வந்து காலையில் போனால் சரிப்பட்டு வராது, நைட்டே நான் கிளம்புறேன். என்னடா எத்தனை வருஷம் எத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்க? மிட் நைட்ல இருக்கு, இப்ப போறேன்னு சொல்ற. வாடா வந்து உட்கார்றா, நைட்டு தூங்கிட்டு காலையில போலாம்டா. இல்லடா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இப்பவுமே கிளம்புறேன். என்னடா சரிப்பட்டு வராது? நீ சொல்றதெல்லாம் பாதி புரியவே மாட்டேங்குதுடா சுதீர். அதான் நீ மெயிலை செக் பண்ணல, அப்போ உனக்கு புரியும். நீ மெயிலை செக் பண்ணி பாக்குறியா? நான் கிளம்புறேன். ஓ சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா? ஆமாடா. சரிடா சுதீர், நான் கிளம்புறேன், அப்போ பார்க்கலாம். சரி ஓகேடா, டேக் கேர். ஓகே. என்னடா அது சார்ஜ் இவ்வளோ % ஆகிட்டு. டேக் கேர் சுதீர், பாய். டோரை அப்படியே விட்டு போடா, காற்று நல்லா வரும். சார்ஜ் நான் ஆகிட்டு இருக்கே. பேக் இருக்கு. இப்போ தானே ஃபோன் வச்சுட்டு போனான். 10-15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பானோ. ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கான்ல, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ சுதீர். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சுதீர், நீ பேக்கை வச்சுட்டு போயிடாங்க. நீங்க யார் பேசுறது? நான் சுதீரோட அப்பா பேசுறேன். ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் செந்தில் பேசுகிறேன். சுதீர் இருக்கானா அங்கிள் அங்கே? சுதீராப்பா? அவன் இறந்து 6 மாதம் ஆச்சு. அங்கிள் என்ன இப்படி சொல்கிறீங்க? சுதீர் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனான் அங்கிள். அவனோட பேகை வச்சுட்டு போயிருக்கான் அங்கிள். இங்கே என்ன சொல்கிறீங்க? அவன் ஃபோனு மிஸ் ஆயிடுச்சுப்பா. உன்னோட நம்பர் கூட என்கிட்ட இல்லை. அதனால தான். விளையாடாதீங்க அங்கிள். சுதீர் இப்போ தான் வந்து என்கிட்ட பேக் கொடுத்துட்டு இங்கே தெரியாமல் வச்சுட்டு போயிட்டான் அங்கிள். அவங்ககிட்ட பேச தான் நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அங்கிள். உனக்கு நான் ஒரு இமெயில் போட்டிருப்பேன் பாரு, அதை பார்த்தா உனக்கே புரியும். நான் இப்போ உனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறேன், அதையும் செக் பண்ணி பாரு. சரி அங்கிள், நான் இமெயில் செக் பண்ணுறேன். இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கவே இல்லை. சுதீரும் வந்துட்டு பேக் கொடுத்துட்டு போனான் அங்கிள். நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒரு நிமிஷம் அங்கிள், நான் பார்க்குறேன். அங்கிள் என்ன சொல்கிறீங்க? சுதீர் இறந்துட்டானா? எப்போ அங்கிள்? எப்போ இறந்தான் அங்கிள்? எப்போ இறந்தான் அங்கிள்? அங்கிள் நான் 6 மாதம் யூரோப் ட்ரிப்பில் இருந்தேன். என்கிட்ட யாருமே சொல்லியே அங்கிள். இப்போ வந்தான் அங்கிள். இப்போ வந்து பேக் கொடுத்துட்டு போனான் அங்கிள். பேக் கொடுத்துட்டு போனான். அங்கிள் பேகு சுதீர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துட்டு போயிருக்கான் அங்கிள். கொடுத்துட்டு போயிருக்கான். சரி அங்கிள், நான் ஃபோனை வைக்கிறேன். சுதீர் எனக்காக வந்து ஏதோ பேக்கை கொடுத்துட்டு போயிருக்கேடா.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாடகங்களை பார்த்து கொண்டே நீங்கள் கமெண்ட்ஸ் தருவதும் லைக்ஸ் போடுவதும் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இது வந்து ஒரு நாடுகள் கடந்து தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து கமெண்ட்ஸ் கொடுப்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இது 2வது நாள். நாளை இறுதி நாள் ஒன்று கட்டாயம் வந்து அந்த நாடகங்களை வந்து பார்க்க வாருங்கள்.